மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஷேர்லி புரோசியஸ், பென்சில்வேனியா, USA. தலைப்பு தாகத்தை தீருங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்றார். அதிகாலையில் நான் கண்விழித்து அருகில் படுத்திருந்த என் கணவரை பார்த்ததும் எமது 62 வருட குடும்ப வாழ்க்கையின் முக்கிய விடயங்களை நினைத்தேன். ஆரம்பகால வாழ்க்கையையும் 3 குழந்தைகள் பிறந்த மகிழ்ச்சியையும் இருவரும் பகிர்ந்து கொண்டோம். பெண் குழந்தை சிறு பராயத்திலே மரித்ததும், ஆண் பிள்ளைகள் சவால்களுக்கு முகம் கொடுத்து கஷ்டப்பட்டதனால் எமக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தையும் இருவரும் பகிர்ந்து கொண்டோம். ஒன்றிணைந்த எமது வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள் எமது வாழ்க்கையை மூடி ஆசீர்வதித்த சித்திர தொங்கலாடை போன்று இருந்தது. வழக்கம் போல நான் மனனம் செய்திருந்த வேத வசனங்களை ஞாபகப்படுத்தினேன். அந்த நேரத்தில் போவாஸ் ரூத்திடம் தண்ணீர் இருக்கும் இடத்தை சொன்னது நினைவுக்கு வந்தது. தொடர்ந்து சமாரிய பெண்ணிடம் இயேசு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு சொன்னதை நினைத்தேன். பரிசுத்த ஆவியானவரைத்தான் இயேசு தான் கொடுக்கும் தண்ணீர் என்று குறிப்பிட்டார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் தொடங்கி 39ஆம் வசனம் வரை பார்க்கவும். எதிர்காலத்தில் கண்ணீரும் சவால்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனாலும் கடவுளின் ஆவி எம்முடன் இருந்து எம்மை பாதுகாக்கும். கடவுள் எனது தாகத்தை தீர்ப்பார் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, வாழ்க்கை பிரயாணத்திற்கு அவசியமான ஜீவ தண்ணீரை எமக்கு தருவதற்காக நன்றி. தினமும் நாம் அதை அருந்த கிருபை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. பரிசுத்த ஆவி என்னை தாங்குவதனால் வாழ்வின் சவால்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.